அனைவருக்கும் அன்பான வணக்கம். கார்மிக் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு நடைபெறுகிற அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவிலே அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிக்கிற வாய்ப்பை எனக்கு தந்தமைக்கு முதலில் இந்த கார்மிக் சங்கத்திற்கும் அவருடைய தலைவர் அம்பிகாவதிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிலைக்கு மாலை அணிவிப்பது ஒரு பெருமை என்றால், அதுவும் அந்த சிலை போற்றுதலுக்குரிய வாஜ்பாய் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது என்பது அதைவிட ஒரு பெருமையான ஒரு விஷயம் என்பதை தெரிவித்துள்ளேன். இந்த பக்கம் பல முறை சென்றிருக்கிறேன், ஆனால் இந்த சிலையை பார்த்திருக்கிறேன். ஆனால் வாஜ்பாய் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது என்று நான் தெரிந்திருக்காதது என்னுடைய தவறு என்பதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கூட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் அம்பிகாவதி அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய கே சுந்தர் அவர்களே, லோகேஸ்வரன் அவர்களே, வேல்முருகன் அவர்களே, வைகுண்டம் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய கணேசன் அவர்களே, இந்த பகுதியினுடைய எங்கள் மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் தினசேகரன் அவர்களே, தமிழ் வளர்ச்சி பிரிவினுடைய தலைவர் ஆதித்யா அவர்களே, வணிகர் பிரிவினுடைய மாநில துணைத் தலைவர் சென்னை சி ராஜா அவர்களே, மற்றும் திரு கோவிந்தராமன் அவர்களே, நித்யாவதி அவர்களே, நிஷா அவர்களே, மணிகண்டன் அவர்களே, வெங்கட்ரமணி அவர்களே, தங்கமலர் அவர்களே, ஸ்ரீகாந்த் அவர்களே, எழிலரசன் அவர்களே, மற்றும் மனோகர் அவர்களே, லைவ்லி கார்மிக் சங்கத்தினுடைய முன்னாள் பொதுச்செயலாளர் மனோகர் அவர்களே, மற்றும் அனைவருக்கும் எனது நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேல கூப்பிடுங்க, ரமேஷ் சார் வாங்க மேல. ஐஆர்டிசியினுடைய தலைவர் வந்திருக்கிறார். ரமேஷ் அவர்களையும் வருக வருக என்ற அன்போடு வரவேற்கிறேன். திரு தனவேல் அவர்களையும் மேடைக்கு வருமாறு நினைக்கிறேன். எஸ்சி எஸ்டி பிரிவினுடைய தலைவர் தனவேல் அவர்களையும் மேடைக்கு வருவாங்க. சார் வாங்க, நீங்க திரு மருது அவர்களும் மேடைக்கு வாங்க. அண்ணல் வாஜ்பாய் அவர்கள் ஒவ்வொரு இந்தியனும் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், அவன் வாழ்வாதாரத்தை அரசு எப்படி கடைபிடிக்க வேண்டும், அவர்களுக்குரிய உரிமை எப்படி நிலைநாட்டப்பட வேண்டும், இந்த சமூகம் எப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் தன்னை வளர்த்து கொண்டு இந்த உலக நாடுகளுக்கு இணையாக உயர்ந்திட வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கு இருக்கிற பேஸ்புக் காலத்திலும் சரி, நவநாகரிக காலத்திலும் சரி, இன்றைக்கும் பொருந்துகிறதை போல ஏறத்தாழ 75 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சட்டத்தை இயற்றிய பெருமை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு உண்டு என்று சொன்னால் அதை யாரும் மறுக்க முடியாது. எத்தனையோ பிரிவுகள், எத்தனையோ வழக்குகளுக்கு பொருத்தமான தீர்ப்புகளை இன்றைக்கு நீதிபதிகள் எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நீதிபதிகள் தேர்வு என்று ஒரு முறை இருக்கிறது, உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு முறை, உயர்நீதிமன்றத்திற்கு ஒரு முறை என்று அத்தனை நீதிபதிகளும் கடைசியிலே வழங்கக்கூடிய தீர்ப்பு அந்த சட்ட புத்தகத்திலே என்ன இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அயோத்தி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காவிரி நதிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சாதாரண குடிமகனுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முத்தலாக் தடை சட்டத்தினுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அப்படி அனைத்துக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தொடங்கி முடிகிற வரை அவனுடைய ஈடுபாடுகள், தொடர்புகள் அனைத்துக்கும் ஒரு சட்டத்தை ஏற்றி தந்த பெருமை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு உண்டு. இன்றைக்கும் இந்தியா முழுவதும் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக அவர் போற்றப்பட்டாலும் அவர் அனைவருக்கும் எதிரானவர் அல்ல. ஒடுக்கப்பட்ட மக்களும் மற்றவர்களுக்கு இணையாக வாழ வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டவர். அவருக்கு உரிய அங்கீகாரம் இதற்கு முன்பே இருந்த காங்கிரஸ் அரசோ அல்லது காங்கிரஸோடு இணைந்திருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசோ அவருக்குள்ள உரிய அங்கீகாரத்தை யாரும் கொடுக்கவில்லை. இது அரசியல் பேசுவதாக கருத வேண்டாம்.
அவருக்குரிய அங்கீகாரத்தை கொடுத்தது 2014 பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய புகழை இந்த நாட்டுக்கு எடுத்து கூறியது. அதுவரை அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய தலைவரை போல இங்கே இருக்கிற சில தலைவர்களுடைய படத்தை பேனரிலே போட்டு அரசியலுக்கு தான் பயன்படுத்தி வந்தார்கள். ஆனால் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்த இடம், பிறந்த இடம், அத்தனை இடங்களும் புனித இடங்கள் என்று, புனித ஸ்தலங்கள் என்று அறிவித்தார். எப்படி இந்து மக்களுக்கு காசி ராமேஸ்வரம் என்று சொல்கிறார்களோ, கிறிஸ்தவ மக்களுக்கு ஜெருசலேம் என்று சொல்கிறார்களோ, இஸ்லாமியர்களுக்கு மெக்கா என்று சொல்கிறார்களோ, அதே போன்று அம்பேத்கர் வாழ்ந்த பிறந்த இடம் இந்த இந்திய திருநாட்டின் புனித தலங்கள் என்று சொன்னவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அதை யாரும் மறுக்க முடியாது. அவருடைய பெயரு ஏறத்தாழ 500 கோடி ரூபாய் செலவில் ஆராய்ச்சி மையம், அவருடைய உடல் எரிக்கப்பட்ட இடம் இன்றைக்கு ஒரு நினைவிடமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அவர் வெளிநாட்டிலே வாழ்ந்த, லண்டனிலே வாழ்ந்த, அவர் தொழில் செய்த அந்த இடம் ஏலம் போன இடம், கடனிலே ஏலம் போன இடத்தை மீட்டு அரசு எடுத்து இன்றைக்கு அவருடைய நினைவு சின்னமாக லண்டனில் அமைக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் அவர் மீது வைத்திருந்த பற்று, இதற்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் எதையுமே செய்யாததை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்தார். அவருடைய புகழ் இன்னும் பரவ வேண்டும், இன்னும் அவருடைய புகழ் காக்கப்பட வேண்டும். ஒரு தனி மனிதன் எப்படி ஒரு சட்ட திட்டத்திற்குள் கட்டுக்குள் அடங்கி தன் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று மனிதனுக்கு சொன்னது மட்டுமல்ல, அந்த மனிதனை வாழ்விக்கிற அரசாங்கத்திற்கும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிற அண்ணல் அம்பேத்கருடைய ஆத்மா இப்பொழுதுதான் சாந்தி அடைய தொடங்கி இருக்கும். காஷ்மீர் பிரச்சனையில் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது இந்திய நாட்டினுடைய பணம் வேண்டும், இந்திய நாடு சாலை அமைத்து கொடுக்க வேண்டும், இந்திய நாடு அவர்களுக்கு சுகாதாரம் கொடுக்க வேண்டும், இந்திய நாடு அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்களுடைய காஷ்மீரில் இந்தியாவுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு அதிகாரத்தை நான் சட்ட அமைச்சராக இருக்கும் வரை நிறைவேற்ற அனுமதிக்க மாட்டேன் என்று மினிட் நோட்ல கையெழுத்து போட்டு தூக்கி போட்டு வெளியே வந்தார். அந்த பதவியே வேண்டாம் தூக்கி போட்டார். அன்பு சகோதரர் திருமாவளவன் போன்றவர் ஒரு நாள் கூட அது சொன்னதில்லை. நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். பிறகு அவர்களை சமாளித்து நேரு அவர்கள் தூது சென்று அந்த சிறப்பு அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் குறைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லி அவரை சமாதானம் செய்து அவரை அழைத்து வந்தார்கள். அன்றைக்கு அவர் எழுதி வைத்த குறிப்பு இன்றைக்கும் இந்திய அரசியல் சட்டத்திலே இருக்கிறது. இன்றைக்கு தான் அவர் எதை எதிர்த்தாரோ அதை நிறைவேற்றி இருக்கிற மத்திய அரசு, மோடி அரசு இன்றைக்கு இருக்கிறது. சியாமா பிரசாத் முகர்ஜி 2 பேரும் தான் வெளியே வந்தாங்க. அவர் நேரம் வெளியே வந்த மட்டும் இல்ல, மீண்டும் காஷ்மீர் சென்று அங்கே தன் உயிரை இழந்தார், அங்கே படுகொலை செய்யப்பட்டார். அப்படிப்பட்ட தலைவருடைய ஆத்மா எல்லாம் இன்றைக்கு சாந்தி அடைந்திருக்கும். அதே போன்று அண்ணல் அம்பேத்கருடைய சிந்தனை காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்தது தவறு என்று அந்த எழுதி வைத்த குறிப்புக்கு விடை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இன்றைக்கு தந்திருக்கிறார். தம்பி ஐயா கொஞ்சம் இருங்க, சால்வ முக்கியம். அவர் எழுதி வைத்த குறிப்புக்கு இன்றைக்கு மோடி விடை கொடுத்திருக்கிறார். ஒரு சட்ட புத்தகத்தை, ஒரு சட்ட குறிப்பை தயாரிப்பது அவர் எளிதான காரியம் அல்ல. ஒரு நாடு அல்ல, ஒரு இனம் அல்ல, ஒரு ஜாதி அல்ல, ஒரு மதம் அல்ல, 536 சமஸ்தானம். வல்லபாய் பட்டேல் இரும்பு மனிதர், எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அடித்து நொறுக்கி மீறியவர்களை எல்லாம் ஒடுக்கி ஒத்து வந்தவர்களுக்கெல்லாம் நன்மை செய்து குறிப்பெடுத்து எல்லோரையும் இணைத்த பெருமை அந்த வல்லபாய் பட்டேலுக்கு பெருமை, அந்த பெருமை சேரும். அப்படிப்பட்ட காலத்தில் ஏறத்தாழ 23 மொழிகள் பேசுகிற எழுத்துப்பூர்வ மொழிகள் 23, எழுத்து இல்லாத வாசிக்க இயலாத மொழிகள், வெறும் பேச்சு நடப்பில் இருக்கிற மொழிகள் 1100 மொழிகள் இந்தியாவில் இருந்திருக்கிறது. இப்பொழுது இல்லை. ஏறத்தாழ 90% மறைந்து விட்டன. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு சட்டத்தை உருவாக்குகிற சக்தி நம்ம அம்பேத்கருக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். அவருடைய புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்க வேண்டும். பாரத பிரதமரை பொறுத்தவரை தீண்டாமைக்கு எதிரானவர்கள் என்று சொல்லிக்கொண்டு தீண்டாமையை நடைமுறைப்படுத்தி வாழ்க்கையில் வளமாக்குவதற்கு பயன்படுத்துகிற கட்சி இங்கே இருக்கிறது. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த நீதிபதிகளுக்கு அவர்களுக்கு உரிய நீதிபதி பதவிகள் நாங்கள் போட்ட பிச்சை என்று சொன்னவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களிடம் எப்படி ஓட்டு கேட்டு செல்கிறார்கள், அவர்களுக்கு எப்படி ஓட்டு கிடைக்கிறது என்பது ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது.
தமிழக அரசுடைய தலைமைச் செயலாளர் அவரை குறைத்து மதிப்பிட்டு நடத்தினார் என்பதற்காக திரு தயாநிதி மாறன் அவர்கள் வெளியே வந்து நின்று கொண்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா என்று கேட்கிற துணிச்சல் அவர்களுக்கு இருக்கிறது சொன்னால் அந்த சமுதாயத்தை எந்த அளவிற்கு கீழாக மதிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஓட்டு மட்டும் வேண்டும் என்று சொல்கிறார் என்பது வேடிக்கையா இருக்கிறது. அந்த ஓட்டுக்காக, அந்த பதவிக்காக திருமாவளவன் போன்றவர்கள் அவருடைய காலடியிலே போய் நிற்பதும் அதிசயமாக புரிதாக இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில ஏதோ மோடி அவர்கள் ஏதோ இப்பொழுதுதான் பாரத ரத்னா அண்ணல் அம்பேத்கர் அவருடைய புகழை பேசுகிறார் என்று நினைத்து விடாதீர்கள். தீண்டாமைக்கு எதிரானவர் நரேந்திர மோடி அவர்கள். தன்னுடைய 8ஆம் வகுப்பு பள்ளி படிப்பு படிக்கிற பொழுது ஒரு நாடகம் அந்த பள்ளியில நடத்தப்படுகிறது. அந்த நாடகத்திலே வருகிற முடிவான காட்சி, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி, பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்மணி தன் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி மருத்துவரிடம் தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார். குணமாகவில்லை. அங்க இருக்கிற மருத்துவர், நான் மருந்தெல்லாம் கொடுத்து விட்டேன், இந்த கோவிலுக்கு சென்று அந்த கோவிலில் தருகிற பிரசாதத்தை வாங்கி உன் பெண்ணுக்கு பூசிவிடு என்று சொல்லி அனுப்புகிறார். அந்த பட்டியலின சகோதரி அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அந்த கோவிலுக்கு தொடர்ந்து செல்கிறார். ஆனால் அங்க இருக்கிற பூசாரி, அந்த அர்ச்சகர் அவருக்கு பிரசாதம் தர முடியாது, நீ தீண்ட தகாதவர் என்று திருப்பி அனுப்பி விடுகிறார். வீட்டில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். குழந்தைக்கு உடல்நிலை மிகவும் மோசமாகிக் கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் அந்த 8ஆம் படிக்கிற சிறுவன் அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு அவங்க வீட்டுக்கு ஓடி வருகிறார். பிரசாதம் கொடுத்து விட்டார்கள், இந்தாங்கள் பூசி விடுங்கள் என்று ஓடி வருகிற பொழுது குழந்தை இறந்து விடுகிறது. இதுதான் இந்த நாடகத்தினுடைய கதை. இந்த கதையை எழுதியவர் மட்டுமல்ல, நடித்தவர் இன்றைக்கு இருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். தான் 8ஆம் வகுப்பு படிக்கும் போதே ஒரு தீண்டாமையினுடைய கொடுமை, நீ கோவில ஒரு பிரசாதம் கொடுக்கலங்கிற நம்பிக்கை இழந்த அந்த பெண்மணி உயிரை விடுகிற அளவுக்கு அந்த தாய் சோகத்திலே ஆழ்ந்திருக்கிறார்களே பாவிகளா, இந்த தீண்டாமை தேவையா என்று அன்றைக்கே நாடகம் நடத்தியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை சுட்டிக்காட்டி, இன்றைக்கு தமிழக ஐசிஎஃப் நிறுவனம் மிகப்பெரிய சாதனைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சென்னையில ட்ரெயின் ஏறினா மதுரைக்கு 6 hours போற அளவுக்கு இன்னைக்கு ட்ரெயின், ஃபாஸ்ட் ட்ரெயின் வந்துருச்சு. இல்லாத கதையை, பொய்களை பரப்புகிறவர்கள் மத்தியில சில உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கன்னியாகுமரி வரை இரட்டை ரயில் பாதை, இன்னும் ஒரு சில இடங்கள் தான் பாக்கி. மதுரை வரை இரட்டை ரயில் பாதை போய்விட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு தேஜஸ் ரயில் 6 மணி நேரத்துக்கு மதுரை, 4.5 மணி நேரத்தில் திருச்சி. நீங்க இந்த பக்கத்தில் இருக்க ஃபார்ச்சுனர் கார்ல பறந்து மணல் போக முடியாது. என்ன அதிசயமான இன்றைக்கு இந்த ட்ரெயின்களை உருவாக்குவது நம்ம ஐசிஎம். பல வெளிநாடுகளுக்கு இந்த தொழிற்சாலை தயாராகிற ரயில் கோச்சுகள் பல வெளிநாடுகளுக்கு செல்கிற அளவிற்கு இன்றைக்கு நம் ஐசிஎஃப் நிறுவனம் உயர்ந்திருக்கு என்று சொன்னால் இதற்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. பிஎம்எஸ் சங்கமே, பிஎம்எஸ் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு இணையான அமைப்பு என்று சொன்னாலும், இங்க இருக்கிற திமுக தொழிற்சங்கம், அதிமுக தொழிற்சங்கம் மாதிரி அது இல்லை. சுயமா செயல்படும். அரசினுடைய முடிவுகள் ஒரு தொழிலை பாதிக்கும் என்று சொன்னால் இது எங்க ஆட்சி, எங்க கட்சி, நாங்க அதுவும் எதிர்க்க மாட்டோம். இங்க இருக்கிற ஜாக்டோ ஜெய மாதிரி கண்ணை மூடிட்டு ஆமாசாமி போடுவோம், மீனாட்சி சுந்தரம் அமைப்பு மாதிரின்னு நினைச்சிடாதீங்க. சுயமா சிந்தித்து சுயமான கருத்துக்களை வெளியிடக்கூடிய சங்கம் பிஎம்எஸ் சங்கம். அதில் இணைந்திருக்கிற கார்னிக் சங்கமும் இந்த ரயில்வே தொழிலாளர்களுக்காக நல்ல திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். அம்பி அண்ணன் எப்ப பேசினாலும் இதை செய்யணும், அதை செய்யணும், நீங்க வாங்க ஆபீசர்கிட்ட பேசுவோம், தொடர்ந்து என்னை வற்புறுத்தி அல்ல, சுட்டிக்காட்டி வழிகாட்டக்கூடிய ஒரு அம்பிகாபதி அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இணைவோம், உயர்வோம். கொரோனா காலம் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. மாஸ்க் எல்லாரும் போடுங்க. வீட்டில் எல்லாரும் தேவையில்லாம வெளியே போகக்கூடாது. அதான் இன்னைக்கு இருக்கிற தடுப்பூசி வந்துருச்சு. 45 வயசான எல்லாரும் தடுப்பூசி போட்டிருக்கோம். போட்டாச்சா? 45 வயசு போடாத யாரா இருக்கீங்களா? போய் போடுங்க. தடுப்பூசி போடுங்கன்னு அரசாங்கம் கெஞ்சக்கூடிய லெவல்ல இருக்கு. அப்புறம் கொரோனா பரவுதல் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கான். ஏற்கனவே என்ன வெறும் 250, அப்போலோ போனாலும் 250 ரூபா தான். 200 ரூபா தான் வாங்கணும். அவன் தான் 50 ரூபா சர்வீஸ் சார்ஜ் போடுறான். அரசாங்கத்தில் ஃப்ரீ.
தனியார் மருத்துவமனைகளை வெறும் 250 ரூபாய் உயிரை காப்பாத்துதுன்னா அதை போய் போடுறது கூட பல பேர் கஷ்டமா இருக்கு. நீங்க நம்ம குடும்பத்திலயோ நண்பர்களோ மற்ற இருக்கிற சுற்று வட்டாரத்திலயோ 45 வயசானவங்க நாளைக்குள்ள போட்டு முடிக்கணும். திருப்பி அடுத்து நம்ம என்ன பண்ணோம், அடுத்து 25 வயசுல தான் ஆரம்பிக்க வேண்டியது இருக்கு. அதற்கடுத்து இஸ்ரேல் மாதிரி 18 வயசுல நம்ம ஆரம்பிக்க வேண்டியது இருக்கு. இதை கூட சில பேர் கேள்வி கிண்டல் பண்ண 60 வயசு 50 வயசுல ஏன் பண்றீங்க, சோனியா காந்தி கேட்டிருக்காங்க, எல்லாருக்கும் போட வேண்டியதானு. இஸ்ரேல் ஒரு குட்டி நாடு, 2.5 கோடி பேர் இருக்கான், நம்ம 138 கோடி பேர் இருக்கோம். யார் முதல்ல பாதிக்குது? விளம்பரம் வருது, 6 வயசுக்கு கீழே 60 வயசுக்கு மேல இருக்கவங்க வெளியே போகக்கூடாதுங்கிறான். ஏன் முதல்ல பாதிக்கப்படக்கூடியவர் அவர்கள் தான். அதுக்கு தான் அந்த தடுப்பூசியை முதல்ல இருந்து போடுறாங்க. இது மோடி அவர்கள் திட்டம் இல்ல, இதுக்குன்னு ஒரு குழு அமைச்சிருக்கோம். அந்த குழுல பல்வேறு தரப்பட்ட அரசியலுக்கு அப்பாற்பட்ட சயின்டிஸ்ட், ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவர்கள், பல்கலைக்கழக வேந்தர்கள் அதில் இருக்காங்க. அவங்க சொல்றபடிதான் இன்னைக்கு நம்ம நாட்டில் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதான் உலகத்துக்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறோம். மிக கவனமாக இருங்கள். அம்பேத்கர் அவருடைய புகழை உயர்த்துவதை நாம் என்றென்றும் ஒரு கடமையாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.